பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்தாச்சு. ஊட்டிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் காருக்காக. அந்த சைடில் பாருங்க, அப்பா ஃபுல்லாக ஃபாக் அப்படியே இறங்கிருக்கு பார்த்தீங்களா? ஒரே குளிர் தான்மா மேடம்க்கு. நான் சாதாரணமாக தான் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த சைடில் ஃபுல்லாக ஃபாக் இறங்கி எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. நம்ம கூட வந்தவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க. நம்ம மட்டும் தனியாக இருக்கும். அதான் நம்மக்குள்ளே போக போகிறோம். இந்த கார் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்துருக்குது. இப்போ இந்த காரில் ஏறி அதுக்கப்புறம் அங்கே போய் எனக்கு பொருள் காமிக்கலாம். நம்ம தங்க போகிற ரூம் இதோ வெளியே பார்த்தோம். ஒரு மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கு தான் நான் எங்கே காமிச்சேன் கரெக்டாக. ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா ரெசிடென்சி. இப்போ நம்ம தங்க போகிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி தான். இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக ஃபாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் குளிராக தெரியல. ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோ வெளியே பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்கும் சந்திங்கலாம். பட் ஆனால் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. உள்ளே போயிட்டு நம்ம ரூமை பார்த்தீங்கன்னா ஊட்டி குன்னூர் ஃபிலிம் சக்ரா அவலாஞ்சி இது 3 நாள் கரெக்டாக. இன்றைக்கி வந்து ஊட்டி குன்னூர், நாளைக்கு ஃபிலிம் சக்ரா, அப்புறம் அவலாஞ்சி. மீதி அன்றைக்கி ஃபிலிம் சக்ரா போகும். எல்லாம் எங்கள் கூட வந்து பார்ப்பீங்க என்னென்ன ப்ளேஸ் போகிறோன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டீ குடிக்கிறதாக போயிட்டுருக்குறோம். இந்த சைடு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். தாங்கலப்பா டீ கடை ஒரு கடை கேட்டுட்டு காலங்காத்தால வந்துட்டு டீயை வாங்கி கொடுனா எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் இருக்குது தோ கிலோமீட்டருன்ற மாதிரி இவ்வளோ நேரம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாங்க டீ குடிப்போம். எங்கே இருக்குன்னு தெரில. சரி வழியாக டீ ஸ்டாலாக கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தூரம் நாங்கள் கொடுத்தாங்கப்பா. அங்கேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே நம்புவாங்க வந்து ஒரு வழியாக டீ ஸ்டாலாக கண்டுபிடிச்சாரு. வாங்க டீ குடி. வாங்க இப்போ காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போயிட்டு வரோம். அதில் ஒரு முன்னாடி ஒரு அவ்வளோதான். இதான் ஹோட்டல். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு இதுதான் நம்ம ரூம். பெட்டில் கலங்கமாக இருக்குன்னு வச்சுக்காதீங்க. வந்தோடனே எல்லாத்தையும் கேள்வி போட்டாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே குளிராக இருக்குது. ப்ளஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக நம்ம கைட்டு போட்டாச்சு. இங்கே இருக்குது டிவி, இங்கே இருக்குது மிரர். ஹாய் அழகாக இருக்கல. ஓகே எப்படி யார் டென்ஷன் ஆகாதீங்க. இது டிவி. இந்த சைடில் இருக்குது ட்ரா. இங்கே வந்து ஃபோன்ஸு, ஹெட்ஃபோன்ஸ், என்னென்ன வேணுமோ நம்மளோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே இங்கே கீப்பப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய ஃப்ளெக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அது ஃபுல்லாக வந்து கிட்டல் மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு இதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க்கு எல்லாமே இருக்குது. நம்ம வேணும்னு சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணுறோம், எதாவது புக் பண்ணுறோம் அப்படின்னா கூட நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே புக் பண்ணால் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இன்னொன்று பெட். இது ஒரு பெட் அண்ட் இது ஒரு பெட். ஓகே, அதே மாதிரி அதே அந்த சைடில் இன்னொன்று அங்கே வந்து நம்மளுக்கு டீ வச்சுருந்தாங்களா, இங்கே அதே மாதிரி கபோர்டு வச்சுருக்காங்க. ஐயோ கபோர்டுண்ணா ஒரு ஃப்ளோரே காணும். ஓ ரொம்ப பெருசாக தான் இருக்குது கபோர்டு. பரவாயில்ல. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்காது. வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். குளிர் காலத்தில் இருந்தால் ஃபேன் அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா நான் ரெடி ஆகிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிவிட்டு அங்கே உங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காமிக்கிறேன். ஓகே வாங்க ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் அவுட்ஃபிட். பாருங்கள் பின்னாடி ஒருத்தி இருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன பிளேஸ் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகணும். பசி முடியல. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ் போகிறோம் பார்க்கலாம். கைஸ் இதுதான் பைன் ஃபாரஸ்ட். இங்கே தான் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில். நடுவில் வர வழியில் எடுக்க முடியல.
ஏன்னா சில பல ரொம்ப பெண்டாக இருந்ததா, ஸோ அதனால் அந்த அளவுக்கு எடுக்க முடியல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அங்கே தெரியுதா உங்களுக்கு அந்த டேம்? அந்த டேம் கிட்ட தான் இப்போது நம்ம போயிட்டு. எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துக்குது பாருங்க. வீடு எடுக்கிறோம் தெரிஞ்சு ஓடி போயிடுச்சு பாருங்க. அங்கே போனோம், அதான் டேம். நீங்கள் மேலேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே நடந்தே வந்தாரு. பார்க்குறது சின்ன இடமா தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வழின்னு சொல்லிட்டு. முடியல குதிரைலாம் வேணா நம்ம குதிரை ரைடு சுற்றி காமிப்பாங்க இப்போ இங்கே ஃபுல்லாக போயிட்டு. அப்படி இல்லைனா முடியாது அவங்களுக்கு இந்த குதிரையை வச்சு ஏற்றி அவ்வளோ தூரத்துக்கு மேலே கூட்டு போயிடுவாங்க. உடச்சிட்டு வருது. அதை தெரியுதா? அது இருக்காங்க பாருங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும். இதுதாங்க டேம். அதான் கிட்ட வந்தாச்சு. இவ்வளோ தான் பண்ண முடியுது, இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக அங்கே வேஸ்ட்டுங்களா, பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஸோ அதனால் உள்ளே இறங்குறது தவிர்க்கணும். டேம் போய் பார்த்தாச்சு, செம்மையாக மூச்சு வாங்குது. இப்போ மேலே போயிட்டுருக்குறோம். மேலே போயிட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகும். அந்த ஸ்பாட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏதோ ஃபால்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபால்ஸாக இல்லை வேறு ஏதாவது பேசலாம்னு சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். இதுதான் காமராஜ் டேம். ஆமாம், அந்த டேமுக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ரி இல்லைன்னு போட்டிருக்குறாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் என்ட்ரி இல்லைன்னு தான் சொல்லி போட்டிருக்குறாங்க. ஆனால் நல்லாயிருக்கும் டேம். உள்ளே என்ட்ரி ஆகிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் காய்ச்சி அந்த டேம். பட் ஆனால் உள்ள என்ட்ரி இல்லை, ஏன்னு தெரியல. வெரி விசிட்டர்ஸ் நாட் அலோட் அப்படின்னு சொல்லி, நோ என்ட்ரி ஃபார் விசிட்டர்ஸ், ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃபி நாட் அலோட். ஸோ சார். ஓகே போகலாம் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு.